ஜீவராசிகளையும் தன் கர்ப்பத்துக்குள் வைத்துக் கொண்டிருக்கும் இந்த பூமி தாவியை நமஸ்கரித்துக் கொண்டு இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜீவ ஆத்மாக்களுக்கு என்னுடைய சிரம் சார்ந்த நமஸ்காரங்கள். இன்று பிறந்த நாள் காணும் திரு டாக்டர் பீட்டர் அவர்கள் என்ன சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. செராபின் அண்ட் இக்னேஷியஸ் தம்பதிகளுக்கு 1951ஆம் ஆண்டு நமக்காகவே அவர்கள் உருவாக்கப்பட்டு இந்த உலகிற்கு தெய்வம் மனுஷ ரூபேன என்று சொல்வார்கள். இந்த நடமாடும் கடவுளை நமக்கு உருவாக்கி கொடுத்த அந்த தம்பதியருக்கு எனது முதல் நமஸ்காரங்கள். பிறகு இன்று தன்னலம் காணாமல் பிறருடைய நலனிலேயே குறிக்கோளாக கொண்டு ஒரு நோனி பாட்டில் ஒருவருக்கு கொடுத்து வியாதியை குணமாக்கி அதன் மூலம் அவர்களுடைய விஷத்தன்மையை நீக்கி தன் அடுத்த குடும்பம் வாழ்வதற்கு ஒரு குறிக்கோள், ஒரு எய்ம், அந்த ஒரு லட்சியம், இதுகளை எப்படி அவர் உருவாக்கினார் என்றே நமக்கு தெரியவில்லை. ஆனால் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது உலக அளவில். அவர் உருவாக்கிய அத்தனை அவர்களுடைய குடும்பத்தார்களை நான் சில மாதங்களாக சந்திக்கிறேன். ஒவ்வொருவரிடமும் ஜாதி, மதம், இனம் வேறுபாடு எதுவும் காண்பதற்கில்லை. அன்பு ஒன்றே குறிக்கோளாக இருக்கின்றது. லவால் 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 அப்படின்றது அவர் பார்க்கும்போது இப்போ மதியம் உணவு பரிமாறும்போது கூட படிப்பறிவு என்பது அங்கு இல்லை, வேண்டாம். ஏன்னா பண்பு, வாழ்க்கை, வாழ்வியல், அதை நேசித்து நேசத்துடன் பரிமாறினார்கள் அனைவரும். அந்த நேசத்தில் உணவின் சுவை தெரிவதற்கு வேண்டிய அவசியமே இல்லை. அன்பு ஒன்றே குறிக்கோளாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு குற்றம் கண்டுபிடிப்பதற்கு வேலையே இல்லாமல் போகின்றது. இங்கு கூடியிருக்கும் அனைவரின் முகத்திலேயும் தன் குடும்பம், தான், அனைவரும் முகத்திலுமே சந்தோஷம் என்பது நமக்கு தெரிகிறது ஒழிய யாருடைய முகத்திலும் வேறுபாடுகள் எதுவும் காண்பதற்கு இல்லை. சில நாட்களுக்கு முன்பு காலையில் அவர் ஃபோன் செய்தார். என்னுடைய நோடி குடும்பத்தில் உள்ள ஒருவர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, என்ன பண்றது என்றே தெரியவில்லை என்று. அப்பொழுது அந்த இடத்தில் சரி சார், நம்மளாலான முயற்சிகள் நாம் செய்வோம் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அடுத்த ஃபோன் செய்கின்றார். 50 பேர் தியானம் செய்கின்றார்கள், அவரிடம் பல மாற்றங்கள் உருவாகிறது என்று. அந்த மாற்றத்துக்கு உருவாக்குறது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த தாட் ஃபார்ம் என்பது என்ன அலைகள். இன்றைக்கு அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகளில் இருப்பவர்களை நாம் இங்கிருந்தே வாழ்த்த முடியும். தட் இஸ் கால்ட் டிஸ்டன்ஸ் ஹீலிங் பவர் என்பது நாம் என்ன அலைகளில் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் நன்றாக இருக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தால் மந்திரம் என்பதே வேண்டாம். இந்த தாரகை மந்திரம் எண்ணம் என்பது உருவானால் வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. There are many things in heaven and earth that are not dreamt of in your philosophy. அனைத்தும் நம்மளது பூமியிலும் ஆகாயத்திலும் இருக்கிறது, ஆனால் இது தத்துவங்களில் அடங்குவது இல்லை. There is no pill for every ill. டாக்டர் ஹெக்டே அவர்கள் அடிக்கடி கூறும் தாரகை மந்திரம் என்பது திரு சிவிகே அவர்கள் கூறுவார்கள். There is no pill for every ill, but there is always an illness following every pill. நோய்க்கு மருந்து மாத்திரம் குணப்படுத்துவது இல்லை. அந்த இடத்தில் மனமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இறைவன் உருவாக்கி இருக்கிறான் நமக்கு பல மருத்துவங்கள், பல இலைகள், பல தழைகள், பல தானியங்கள், பல பழங்கள் எல்லாம் உருவாக்கின்றிருக்கிறான். ஆனால் நாம் அதை கண்டுகொள்வதில்லை. வெஸ்டர்ன் ஸ்டைல் மெடிசன் கெமிக்கலி உருவாக்கப்பட்டதை நாம் அபரிதமாய் ஏற்றுக்கொண்டு அதற்கு நாம் அடிமையாகி மேலும் மேலும் நோய்களை நாம் உருவாக்கி கொள்கின்றோமே ஒழிய நோயை அழிப்பதற்கு இல்லை. நாம் பிறக்கும் போதே ஜெயித்து பிறந்தவர்கள். ஏன்னா பல குரோமோசோம்ஸ் தாயினுடைய கர்ப்பத்துக்குள் அந்த முட்டையை உடைத்து நாம் மட்டுமே உள்ளே இருந்து வளர்ந்து வெளிவந்திருக்கின்றோம். தாய், இந்த தாயை நாம் பிடிக்கிறதோ இல்லையோ நாம் என்ன செய்வோம் என்றால், நம்மை ஊனமில்லாமல் படைத்ததற்கு அவளுக்கு நன்றி கடன் படுங்கள். நம்மளுடைய உடம்பில் பின்னங்கள் இல்லாமல் படைத்ததற்கு நன்றி தெரிவியுங்கள். அந்த நன்றி ஒன்றே அன்பு வெளிப்படுத்தும். தாய் என்பவளுக்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை. தாரம் என்பது சொல்லிதான் தெரியும், ஆனால் தாய்க்கு சொல்லாமலே தெரியும். ஒரு தாய் 10 குழந்தைகளை பெற்றிருந்தாலும் 8வது குழந்தைக்கு துன்பத்தில் இருக்கிறான் என்றால் அவள் அந்த 9 குழந்தைகளிடம் பணத்தை வாங்கி கொண்டு 8வது குழந்தையில் வீட்டில் படும் கஷ்டத்தில் தானும் சேர்ந்து பங்கு கொள்வாள். ஆனால் தகப்பன் பங்கு கொள்ள மாட்டான். ஏனென்றால் தாயினுடைய பிண்டத்தில் உருவானவர்கள் நாம்.
அந்த இரத்த பிண்டம் தவிக்கும். அமெரிக்காவில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இங்க உள்ள தாயின் கர்ப்பப்பை துடிக்கும். காரணம் என்ன? அது அங்கிருந்து ஜனித்தது. அதனால் தாயை பிடிக்கிறதோ இல்லையோ உன்னுடைய கடமை செய். பல மதத்தில் நான் பல பேஷண்ட்ஸை பார்க்கும்போது சந்திக்கிறேன். அவர்கள் செய்யும் சர்வீஸை பார்த்தால் நாமெல்லாம் செய்வது கொஞ்சம் கூட, அதுவும் முஸ்லிம் மதத்தினவர்களை நான் அதிகபட்சம் பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது அவர்களுடைய மதத்தில் கோட்பாடுகள் பார்த்தீர்கள் என்றால் கடமையை செய்வதற்கு அவர் உருவாக்கிய விதம் என்னை பிரமிக்க வைத்தது. ஏனென்றால் கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாமல் தாய் தகப்பனுக்கு சர்வீஸ் செய்கிறார்கள். இது இறைவன் போதிக்கப்பட்ட, அதை அவர்கள் ஃபாலோ செய்கிறார்கள். நாம் சில விஷயங்கள் கடைபிடிப்பதில்லை. தயவு செய்து கடைபிடிக்க முயற்சிக்குவோம். உடம்பு என்னும் இயந்திரம் இறைவனால் உருவாக்கப்பட்டது. அப்படி அது எப்படி என்று பார்ப்போம். மனித உடலின் தோற்றம். தாய் கர்ப்பத்தில் சிசு சுக்லத்தின் வசம், அதாவது வீரியத்தின் அலைகளில் திளைத்திருந்தது. தாய் கர்ப்பத்தில் முதல் 4 மாதம் வரை வளர்ந்து வரும் சிசுவின் உடலே முதல் உடல். இப்ப டாக்டர்ஸ்ட போறப்ப சொல்லுவாங்க 4 மாசம் வரைக்கும் பொறுமையா இருங்க, அதன் பிறகு நாங்க முடிவு சொல்றோம். ஏன்னா அந்த முதல் முழுமையாக உருவாகுவதற்கு உள்ள தகுதிகள் இருக்கின்றதா என்று பார்க்கின்றார்கள். அதுவே சர்வ மங்களம் பொருந்திய திவ்ய உடல் என்பது கருவில் வளரும் சிசுவிற்கு தாய்க்கும் ஒரே சுவாசம். இருவரும் தனித்தனியாக சுவாசிப்பதில்லை. தாயின் சுவாசத்தின் மூலமே குழந்தை கருவில் வளர்ச்சியை பெறுகிறது. முதல் உடலின் பெயரையே புரி அஷ்டகம் என்று சாஸ்திரம் கூறுகின்றது. மண் மாத கார உடல் என்பது ஆகவே 4 மாத சிசுவே தேவ உடல் என்பதும் ஆகும். அந்த உடல் சிருஷ்டியின் தத்துவ கலப்பில்லாதது, கருமவினையின் வாசனை அற்றது. மனிதன் யோக சாதனையில் அடைய வேண்டிய தெய்வீக தன்மைக்குரிய அனைத்து அம்சங்களும் அதில் அடங்குகிறது. சாஸ்திரங்கள் மனிதனின் நல்வினையே பிறவியை புதுப்பிக்கின்றன என்று கூறுகின்றன. சிசு கருவறையை விட்டு அகன்று பூஸ்பரிசம் பெறும் போதுதான் அவனுடைய பூர்வ ஜென்ம நினைவுகள், கரும வினைகள், மாயை, ஆணவ பலம் போன்றவை அவரவர் கர்ம பலாபலங்களுக்கு ஏற்றவாறே அளிக்கின்றது. சிசு கருவறையில் இருந்து வரும் அதற்கு சுவாசத்தை பற்றிய கவலை இல்லை. அதனுடைய உயிர் தாயின் தயவில் ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்பொழுது அவன் கருவறையை விட்டு வெளியே வந்து தானே சுயமாக மூச்சு விட்டு வெளியே வந்து சுவாசிக்க தொடங்குகிறானோ அந்த நிகழ்வே பூஸ்பரிசம் என்று கூறுகிறோம். ஒரு குழந்தையை தொடும்போது பூ போல இருக்கிறது என்று கூறுகிறோமே, அந்த பூஸ்பரிசம் என்பதாகும். பூலோகத்தின் நிலையை அவன் முழுமையாக பெற்றுவிட்டான் என்பதன் அடையாளம் அதுவே ஆகும். தொப்புள் கொடியை அறுத்த பின் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை குழந்தை சுவாசிக்க தொடங்குகிறது. அது கட் பண்ண உடனேயே அந்த பிரபஞ்ச சக்தியாகப்பட்ட பிராணசக்தி உள்ளே செல்லும் போது முதலில் லங்ஸ் ஒர்க் பண்ணி இன்ஹேல் ஆஃப் ஆக்சிஜன் நடக்கிறது. பின்பு மெக்கோனியம் என்று லார்ஜ் இன்டெஸ்டைனில் உள்ளது வெளியேற்றப்படும் போது ஒரு குழந்தை ஆரோக்கியமான குழந்தையா என்பது தெரிந்துவிடும். சுவாசம் அவனை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறது. இனி அவன் நிலை உலகில் உயர் பிழைத்திருக்க இந்த சுவாசத்தை நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகிறான். மேல் மூச்சு கீழ் மூச்சு என அவன் இரு மூச்சின் ஏறி இறங்கி அன்று தொடங்கிய அந்த சுவாசத்தின் மூச்சு ஓட்டம் அவனது இறுதி மூச்சில் அடங்கும் வரை அவனிடம் ஓய்ந்து போவதில்லை. பூஸ்பரிசமே பூதாகாசம் என்று அழைக்கப்படுகிறது. பூதாகாசம் என்றால் என்ன? பூமியின் புவியீர்ப்பு விசையே பூதாகாசம் எனப்படும். பூதாகாசமே மனிதனின் இரும்பு திரை என்பதாகும். சூட்சம சரீரம் என்பது காலம், இடம் இவற்றை கடந்தது. அது எங்கு வேண்டுமானாலும் பாய்ந்து செல்லும். ஆனால் ஸ்தூல உடல் என்பது காலம், இடம் இவற்றிற்கு கட்டுப்பட்டது. அதனால் தங்கு தடையின்றி இவற்றை எல்லாம் தாண்டி செல்ல இயலாது. எனவே பிறந்த குழந்தை உடனடியாக எழுந்து நிற்பதும் இல்லை அல்லது ஓடுவதும் இல்லை. அதற்கு பூதாகாசத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள சில மாதங்கள் தேவைப்படுகிறது. குழந்தை தவழ்ந்து நகர்ந்து உட்கார்ந்து பிடித்து எழுந்து நடந்து பழகுவது என சில பயிற்சிகளில் இடறி விழுந்தாலும் ஒரு வழியாக தன் ஸ்தூல உடலை பூதாகாசத்தில் நிலைநிறுத்திக் கொள்கிறது. முதல் உடலின் சிசுவின் தோற்றம் லிங்க சரீரமாக இருக்கும். அதுவே லிங்கத்திற்கு எப்படி உருவ அமைப்பு உடையதோ அதுபோல உருவமற்ற நிலையில் இருந்தது. மனிதனின் பந்தம் துக்கம் என்பது என்ன? தாயின் கர்ப்பத்தில் படைப்பு தத்துவங்களை ஒவ்வொன்றும் சூட்சும சரீரத்தில் வந்து தனக்கு போதும் இடத்தில் அலைகள் அதில் ஆக்கிரமிப்பு செய்கிறது. சிசு ஒவ்வொரு தத்துவமாக அதில் கீழ் இறங்கிக் கொண்டே வருகிறது. தத்துவம் ஒவ்வொன்றும் கீழிறங்கி வருவதே பந்தம் துக்கம் என்பதாகும். பிரம்ம சிருஷ்டியில் அகப்படாமல் தப்பிப்பது என்பது மனிதன் மீண்டும் ஒவ்வொரு தத்துவமாக ஜெயித்து மேலேறி வர வேண்டும். அந்த சாதையின் கலையே யோக நிலை என்பதாகும்.
யோகத்தின் பலவையாக யோக சாதனைகளை சிந்தனைகளை அடைவதன் மூலம் தத்துவங்களை தாண்டி முடிகிறது. அதன் முடிவில் கர்ப்பவாசம் முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது. அதுவே முக்தி அல்லது விடுதலை என்பது. இயற்கை இந்த தத்துவ உண்மையை நமக்கு மிகவும் சூட்சமாக தெரிவிக்கின்றது. உதாரணமாக நாகலிங்க பூ என்பதை பார்த்திருப்பீர்கள். நாகலிங்க பூ நன்கு கூர்ந்து கவனியுங்கள். நல்ல மனம், அழகான மென்மையான தோற்றம், கண்ணை கவரும் வண்ணம், அதில் ஒரு ஜீவித ரகசியம் அடங்கி உள்ளது. நாகலிங்க பூவின் உள்ளே அதன் நடுமையத்தில் லிங்கம் ஒன்று அமைந்திருக்கும். அந்த லிங்கத்தை பல்வேறு வகையான காம்புகள் சுற்றி இருக்கும். இதன் பொருள் சூட்சம சரீரத்தை சுற்றி ஜடதேகத்தின் அமைப்பு பலமாக பின்னப்பட்டு உயிர் அதில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. வித்தையை இயற்கை நமக்கு உண்டாக்குகிறது. ஓகே, இதன் பிறகு வள்ளுவர் எப்படி நமக்கு நோய் வராமல் தடுத்து வாழ்வது என்பது பற்றி, இது பிறப்பின் ரகசியம். இதுவே மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணி 3 வாதம் பித்தம் ஸ்லௌத்துவம் என்று மருத்துவ நூலோர் கணித்துள்ள 3ல் 1 அளவுக்கு அதிகமானால் நோய் உண்டாகும். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி. ஒருவன் உண்ட உணவு செரித்து நன்கு அறிந்து அதன் பிறகு உண்டால் அவன் உடம்புக்கு மருந்து என்று ஒன்று வேண்டியதே இல்லை. அடுத்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயாளியின் உடல் மாற்றங்களால் வந்துள்ள நோயை இன்னது என்று அறிந்து அந்த நோய் வருவதற்கான மூல காரணத்தையும் அதை நீக்கும் வழியையும் அறிந்து அதை போக்குவதற்கு தவறு வந்து விடாமல் மருந்துகள் செயல்பட வேண்டும். இப்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம உடனே பயந்து போய் டாக்டர்கிட்ட ஓடுறோம். அதற்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் நாள் என்ன சாப்பிட்டோம், எங்கே போனோம், தூங்கினோமா தூங்கலையா, இதை பற்றிய சிந்தனைகள் நம்மிடம் இருப்பதில்லை. காரணம் என்னென்னா, ஏதோ ஒன்று வந்துட்டா உடனே டாக்டர்கிட்ட ஓடணும். போங்க வேண்டியதெல்லாம், ஆனால் அதற்கு முன் சிந்தித்து செயல்படுங்க. ஏன்னால் இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னா கண்டினியூஸாக எல்லா டெஸ்ட்டும், உங்களோட வலிக்கு அங்கே உடனே தீர்வு கிடைக்காது. உங்களுடைய டெஸ்ட்டுகள் எல்லாம் முடிந்து என்ன என்று கண்டுபிடிப்பதற்கே ஒரு நாள் ஆகும். அதற்குள் நமக்கு வலி மிஞ்சிவிடும். அதற்கு முன் எல்லாமே சிந்தித்து செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள். மூதுரையில் அவை சொன்னார், என்ன சொன்னார்னா, உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. உடன் பிறவா மா மலையில் உள்ள மருந்தே பிணிதீர்க்கும் அம்மருந்து போல் சிலரும் ஒன்று. இதில் பீட்டர் சாரை நம்ம அந்த கணக்கில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா என்னென்ன மருந்து எங்கெங்கேயோ சாப்பிட்டுட்டு பல நோய்களுக்கு உட்பாக்கப்பட்டு, நான் அவருடைய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, நோனி சாப்பிட்டேன் சார் எனக்கு சரியாயிடுச்சு, நான் ஒரு 6 மாசமாக நோனி சாப்பிட்றேன் எனக்கு சரியாயிடுச்சு. அங்கே சரியாக்கப்படுவது எது என்றால், லிவரில் தேங்கியுள்ள டாக்ஸின்ஸ் அத்தனையும் இந்த நோனி கலைத்து வெளியில் கொண்டு வந்து தள்ளுகிறது. அது மட்டுமே அங்கே நடக்கின்றது. உடம்பில் இப்போ நம்ம வீட்டில் சிங்க் இருக்கு, சிங்கில் நிறைய அடசல் சேர்ந்துருச்சுன்னா முதல் ஒரு ஈர்க்குச்சியை விட்டு பெண்கள் அதை களைய முயற்சிப்பார்கள். ஈர்க்குச்சிக்கு வரலன்னா கம்பி இல்லைன்னா ஒரு ராடு. அந்த மாதிரி லெவலில் கூட நோனி நமக்கு உள்ளே போய் கெட்டதை கழிவுகளை நிவர்த்தி செய்யும் போது, நாம் நல்லதை உட்கொள்ளும் போது அந்த என்சைம்ஸ் புரோட்டீன்ஸ் என்னென்ன சாப்பிடும் உணவுகள் நமக்கு தேவையோ அதை கிரகித்துக் கொள்கிறது. முன்பு டாக்ஸின் உள்ளே இருக்கும்போது இதை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்காது. டாக்ஸின்ஸ் வெளியேற பின்னர் தான் இதை சரி செய்து கொள்ள முடியும். அதர்வ வேதத்தில் ஒரு சில விஷயங்கள் கூறுகிறார்கள். என்ன என்றால், வியானம் என்பது மூலம், பிராணன் என்பது உள் செல்லும் மூச்சு, அபானன் என்பது வெளிவரும் மூச்சு, வியானம் என்பது உடலெங்கும் பரவும் மூச்சு, காற்று சமானம் என்பது ஹிருதயத்தில் தங்கியுள்ள காற்று. அந்த சமானம் என்பதுதான் ஹிருதயத்தில் தங்கியுள்ள ஒரு காத்தாக கருதப்படுகிறது. அதை ஆதாரபூர்வமாக அதர்வ வேதத்தில் சொல்கிறார்கள். இதனால் எழப்பட்ட பாடல் தானோ என்னவோ, சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா. நீங்கள் எல்லோருமே சமானம் சமானம் என்று சூறி பாருங்கள். அந்த ஹிருதயத்தில் அந்த காற்று உங்களால் உணர முடியும். சொல்லி பாருங்க, சமானம் சொல்லும்போது, சமான் சமான் சொல்லும்போது உங்களுக்கு உணர முடிகிறதா அந்த காற்றை? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நமக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம தேடுறது வெளியில. அதே மாதிரி மந்திரம் என்றால் என்ன? ஓம் நிலம், உள்ளங்கால்களில் மத்திய பகுதி நிலம், அதைத்தான் வெளியில மந்திரமா சொல்றாங்க. ஓம்
லம் 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 சொல்லும்போது உங்களுடைய பாடி வைப்ரேஷன் தெரியும். அதே மாதிரி ஓம் ஆகாயத்துக்கு சொல்கிறார்கள். ஓம் ஹம் ஹம் சொல்லும்போது தலை உச்சியில் ஆகாயத்தினுடைய அந்த எனர்ஜி எப்படி உடம்பில் பூஸ்ட் ஆகிறது தான் மந்திரங்களை. ஓம் இதயத்துக்கு எம் 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 என்று சொல்லி பாருங்கள், கரெக்டாக அந்த இதயத்துக்கு போகும். இது ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுகிறது. இங்கிருந்து நம்மளுடைய நம்ம பிள்ளையாருக்கு உக்கி போடுறோம். உக்கி போடுறத வந்து பிரெயின் யோகான்னு இன்னைக்கு அமெரிக்காவில் பிராணிக் ஹீலிங்ல சொல்றாங்க. ஆனால் நாம் அதை செய்வதில்லை. ஒவ்வொருவரும் ஒரு நாள் ஒரு 11 தடவையாவது உக்கி போட்டா நம்ம பாடியில் உள்ள உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள நாடி நரம்புகள் அனைத்தும் இயங்கும். அது இயங்கும் போது உள்ளே உள்ள உறுப்புகள் இயங்கும் போது நாம் எனர்ஜி ஆகிறோம். கொஞ்சம் கூட பிபி வேரியேஷன் இது எதுவுமே வராது. அதெல்லாம் செய்யாமையே நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து மாத்திரை பிபி வந்துச்சுன்னா ஏன் மாத்திரை போடுறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியாக படுத்துருங்க. பிபி எதனால வந்துச்சு, எந்த நேரத்தில் வச்சு திங்க் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் வந்துச்சா, இல்லை மனைவி திட்டி வந்துச்சா, இல்லை அப்பா அம்மா திட்டி வந்துச்சா, இல்லை பிறர் நல்லா இருக்கானே நம்ம நல்லா இருக்க முடியல நினச்சி வயிற்றுச்சல்ல வந்துச்சான்னு முதல்ல திங்க் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய எண்ணம் முதல்ல நல்லா இருக்கான்னு முதல்ல நீங்கள் உங்களை செக் பண்ணிக்கங்க. நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே தொடங்கு, நல்லதே நடக்கும். அதுதான் பீட்டரோட தாரகை மந்திரம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடை அலங்காரங்களில் பெண்கள் ஆண்கள் உடுத்துவது பார்த்தீங்கன்னா உடம்புல டைட்டாக ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. டைட்டாக ட்ரெஸ் போடும்போது என்ன ஆகுது, பிராணசக்தி என்பது உள்ளே செல்வதற்கு வழியே இல்லை. ஏன்னா பயன்படுத்துவது காட்டன் அல்ல, ரெக்ஸினை விட மோட்டமான சில ரேயான் நைலான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புல டைட்டாக இருக்கும்போது இவர்கள் சாப்பிடும் உணவோ சோடா டால்டா பேக் பண்ண பேக்கரி உணவுகள். தயவு செய்து பப்ஸு சிப்ஸு இந்த மாதிரி வெளியில் உள்ள ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண எந்த ஒரு திங்ஸும் சாப்பிடாதீங்க. அதை சாப்பிட்றதுனால உடனே கேஸ் அக்குமுலேட் ஆகும். கடலை மாவில் யூஸ் பண்ணுற பஜ்ஜி பக்கோடா போகிற வழியில் 2 சாப்பிட்டேன், இதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு கேடு. நீங்கள் வேணால் உதாரணமாக பாருங்கள், இந்த ரோட்டோர கடைகளில் ஒரு 2 போண்டா வடை பஜ்ஜி சாப்பிட்டுட்டு ஒரு ஹெவினஸ் வரும், கொஞ்சம் மூச்சு முட்டும், பிபி வேரியேஷன். நீங்கள் போய் அங்கே ட்ரெட்மில்லில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும். அது ஜீரணிச்சு அது வெளியேறும் வரை வழியே கிடையாது. அதுக்கிடையில் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கார்டியோ டாக்டர் சொல்லுவார் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி இமீடியட்டாக முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கிறவன் படுக்கையில் போயிடும். எதனால்? உண்ட உணவினால். ஒவ்வாத ஒன்றை நாம் உட்கொள்ளும் போது அது நமக்கு பல பின் விளைவுகளை பக்க விளைவுகளை உண்டாக்குகிறது. அதுபோல் தான் மாத்திரையும். பட் நம்ம அதை பார்க்கறதே கிடையாது. இன்னொன்று பெரியவங்க வீட்டில் வயசானவங்க சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்கறதும் கிடையாது. காரணம் என்னென்னா நீ யாரும் சொல்றதுக்கு நான் யார் கேட்கறது. ஆனால் இங்கே பீட்டர் சார் எது சொன்னாலும் எல்லாரும் கேட்கக்கூடிய நிலை அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். இப்போ நான் இங்கே வர்றோம், இங்கே வந்து சரி டாக்டர் டிஆர்கே சார் எக்டே சார் எல்லாரும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு அவங்க வந்து இங்கே வந்து நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் பீட்டர் சார் எங்கேயோ ஒரு ஓரத்தில் என்னை பற்றி புரிந்து அந்த அன்பை செலுத்தியதின் விளைவு இங்கே வந்து நிற்கிறோம். இந்த தகுதி கிடைக்கிறது. அது மாதிரி இங்கே உள்ளவங்க எல்லாருமே ஒரு புதிய உலகத்தை உருவாக்கி இருக்கிறார். இது ஒரு தனி மனிதனால் இப்படி செய்வது என்பது முடியாத ஒன்று. அது தன்னலம் காணாமல் பிற நலம் கருதியே உருவாக்கப்படும் போது தான் இது நடக்கும். தன்னலம் என்றது தலைக்கினால் இந்த மாதிரி சேர்வது கஷ்டம். உலக நாடுகளில் இத்தனை பேர் அன்பாக வந்திருக்காங்கன்னா ஒவ்வொருவர் முகத்திலையும் ஒவ்வொரு தெளிவு, ஒரு சந்தோஷம். என்ன காரணம்? எந்த பிரச்சனாலும் அவர் இருக்கார், பார்த்துக்குவார். யாருக்காவது பிரச்சனையா அந்த குடும்பம் ஒருத்தரோட ஒருத்தர் அந்த ஏரியாவில் உள்ளவங்க அப்படியே மிங்கிளாறாங்க. அது வந்து ஒரு நீங்கள் பணம் கொடுத்தா கூட இதெல்லாம் செய்ய முடியாது. பணம் என்ற போர்வையும் மாயை பதவி என்ற போர்வையும் பலத்த காத்தடித்தால் நம்மை விட்டு பறந்துவிடும். ஆனால் இறைவன் கொடுத்த நிஜமான செல்கள் உள்ள
என்ன நடக்கிறது என்றால் சயின்ஸ், அது விஞ்ஞானமாக இருந்தாலும் மெய்ஞானமாக இருந்தாலும் நடக்கிறது நிஜம். 1600 கிலோ கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல் பண்ணுது. 1600 கிலோ கார்பன் டை ஆக்சைடு இன்ஹேல் பண்ணுது. நாம் விடும் கெட்ட சுவாசத்தை கார்பன் டை ஆக்சைடு அது இன்ஹேல் பண்ணுது. 600 கிலோ ஆக்சிஜனை எஸ்கேல் பண்ணுது. அப்போ நம்ம உடம்புல அதிகபட்ச கெட்டது இருக்குன்னு அந்த மரத்துக்கு கூட தெரியும். ஆனால் அந்த இடத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டால் தட் இஸ் பிராண சக்தி. அந்த இடத்துல உட்கார்ந்து படித்தாலும் சரி, இல்லை அந்த மரத்தை சுற்றி வந்தாலும் சரி, முன்னோர்கள் கூறுவார்கள் அரசும் வேம்பும் இருக்கிற இடத்தில் சுத்திவார்கள் என்று. ஒரு மண்டலம், இந்த ஒரு மண்டலம் என்பது எதை குறிக்கிறது என்றால் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள் கூட்டினீங்கன்னா 48. இந்த பிரபஞ்ச மண்டலத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. சொல்வது எல்லாமே நமக்காக சொல்லப்பட்டவை தான். முன்னோர்கள் சொல்வது தன் நலம் காராமல் சொன்னது. ஆக்சுவலாக ரைட் பிரதர்ஸ் இதை கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ அவங்க ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கோம், நம்ம தான் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவர் உருவாக்கினது அவருக்காக அல்ல. இந்த சந்ததிகள், நம்ம குடும்பம் இன்னும் மேலே மேலே நம்மளுடைய சந்தைகள், நம்ம பேரம்பேத்தி நல்லா வளர்றதுக்காக உருவாக்கி இருக்காரு நோனி பிரசிடென்ட் மிஸ்டர் பீட்டர். அவர் எத்தனை நாள் இருந்து அதை சாதிக்கக்கூடிய நிலையை பின்னாடி யார் வேணாலும் தொடரக்கூடிய அளவில் உருவாக்கம் இருக்கிறது. அதே மாதிரி வேப்ப மரம், இன்னைக்கு அமெரிக்காவில் கேப்சூல்ஸில் மஞ்சப்பொடியை போட்டு கொடுத்தா அது அமெரிக்காவிலேருந்து வந்த டேப்லெட்னு இருப்போம். இன்னைக்கு அம்மா ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடியை பாலில் போட்டு கொடுத்தா நம்ம குடிக்கிறது இல்லை. ஏன்னா அலட்சியம். அங்கேருந்து பேக் செய்யப்பட்டு அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது 350 ரூபா வாங்கி கொடுத்து சாப்பிட்டாதான் அதுக்கு பேர் குர்குமின்னு டேப்லெட். அதுக்கு பேசிக் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லிடுவாங்க. அங்கே அமெரிக்காலேருந்து வருது. ஏன்னா அமெரிக்கா மருத்துவம் இல்லை, நமது தமிழ், நமது நாடு, நமது நாட்டிலிருந்து போகப்பட்ட ஒன்றை அவர்கள் உருவாக்கி நமக்கு, நம்ம தான் வந்தோரை வாழ வைக்கும், உள்ளோரை உறங்க வைக்கும். வர்றவங்கலாம் வாழ வைப்போம், ஆனால் நம்ம உறங்கிட்டு இருப்போம். காரணம் என்ன? அவன் என்ன பண்ணுறான், எப்படி பண்ணுறான்? இன்னைக்கு அமெரிக்காவில் எல்லாரும் இருக்காங்கன்னா வேலைக்கு ஆள் வச்சுக்கிறது இல்லை, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் நான் 3 வேலைக்காரி வச்சுக்கிறேன், பெருமையாக சொல்கிறோம். இல்லை, நீ வேலைக்காரி நல்லா இருப்பாங்க, வீட்டுக்காரங்க வியாதி ஆயிடுவாங்க. காரணம் என்னன்னா, நாம் நம்மளுடைய துணியை துவைப்பதிலிருந்து குளிப்பதிலிருந்து நம்மளுடைய வேலைகள், அவர் பிள்ளைங்கள்லாம் தட்டு கழுவ சொல்லுங்க, ஏன் கழுவ சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை என் பிள்ளை கழுவ தெரியாது. எப்போ? 21 வயசு வரைக்கும். இல்லை என் பிள்ளை ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை. எப்போ? காலேஜ் போகிறப்ப அவசரமாக வாயில் ஊட்டி விடுற. நீ எத்தனை நாள் செய்வ? அவ உடனே வருவா, அடுத்து என்ன சொல்லுவா? நல்லா பத்து வளர்த்து விட்டுருக்கா பாரு எனக்குன்னு. இவன் ஊட்டி விட்டுட்டு இவன் என்ன ஊட்டுன்னு சொல்றான்ட்டு. இதான் நடக்கிறது. நான் சொல்றது கதையல்ல, அது நிஜம். இன்னைக்கு ஐடியில் உள்ள பிள்ளைங்க வாழ்க்கையில வாழ்க்கையை தொலைச்சிட்டு எத்தனை பேர் இருக்காங்க, கவுன்சிலிங் எத்தனை பேர் வரான்னு எனக்கு தெரியும், சைக்காட்ரிஸ்டுக்கு தெரியும். ஏன்னா நமது நாட்டு கலாச்சாரத்தை நாம் உதாசீனப்படுத்துவதன் விளைவு குடும்ப நிம்மதி.
குழந்தைங்களுக்கு இப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிங்க. அடுத்தது சீரகம். ஜீரகம் சொல்கிறோமே, அதனுடைய உண்மையான சொல் என்ன தெரியுமா? சீர் அகம். அகத்தை சீர்படுத்துவதே சீரகம். அதனால தான் சாப்பாடு நம்ம சேர்க்குறோம். வாழை இலை, வாழ வைக்கும் இலை. வாழை இலையில் உணவு பரிமாறி சாப்பிடும்போது நச்சுத்தன்மைகள், நச்சு பொருட்கள். இப்போ பீட்டர் சார் நோனியில் கொடுக்குறாரு, எல்லாரும் நோனி வாங்கி குடிக்கிறாமா தெரியாது. பீட்டர் சார் அப்பயே நோனி ஆரம்பிச்சா எல்லாம் சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் வாழை இலையில பரிமாறி போடும்போது நச்சு பொருட்களை அது வாங்கி கொள்கிறது. எந்த ஒரு உணவுப் பொருளும் அதில் பேக் செய்து கொண்டு போனால் கெட்டு போவதில்லை. அதே நேரம் இப்போ வாங்குற கேரி பேக்கில் போட்டால் கேஸ் அக்குமுலேட் ஆகி சாப்பிட்ட உடனே வாந்தி வந்துடுது. பட் அது நமக்கு தெரியறதில்லை. என்ன சொல்கிறோம்? கடைக்காரன் கொடுத்தது சரியில்லை அதனால வாந்தி. அது இல்லை, அங்கே கண்டெய்னர் சரி கிடையாது. ஏன்னா பாலிஎத்திலீன், அதில் என்ன நடக்குது? கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, நமக்கு தெரியாமல். பட் அதை நம்ம கண்டுக்கிறது. கீழ்காய் நெல்லி. இந்த கீழா நெல்லிக்கு உலகத்தில் மஞ்சள் காமாலைக்கு மருந்து எந்த ஒரு நாட்டிலையும் தனிப்பட்ட முறையில் இல்லை, கண்டுபிடிக்கவில்லை. காரணம் என்னன்னா, அந்த இலை இதெல்லாம் நான் எனக்கு தோன்றியதை சொல்கிறேன். தயவுபதி இதை விட அதிகம் தெரிந்தவர்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். மேலே உள்ள இலை லிவர், கீழே உள்ள காய் கால் பிளாடர். அதனால தான் கீழ் காய் நெல்லி. அந்த ஒரு இலைக்கு மட்டும்தான் காய் கீழே இருக்கும். அடுத்து குப்பை மேனி இலை, கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிராமங்களில் ரோட்டோரங்களில் மேனி குப்பையாக இருந்தாலும் அதை செப்பனிடும். அதனால் குப்பை மேனி இலை. முடக்கு அறுத்தான் கீரை. இப்போ அநேகமாக பீட்டர் சாரோட அந்த கலவையில் நிறைய இதெல்லாம் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். முடக்கு அறுத்தான் கீரை, முடக்குவாதத்தை அறுக்கக்கூடிய கீரை, அதான் முடக்கு அறுத்தான் கீரை. வாத நாராயண இலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வாதரசான்னு சொல்லுவாங்க. இந்த வாத நாராயண இலையாகப்பட்டது வாதத்தை போக்கக்கூடிய தன்மை உள்ளது. கருவேப்பிலை, குளோரோஃபில்லா தனியாக வாங்கி ஃபாரின்லேருந்து சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க. டெய்லி கருவேப்பிலையை தூக்கி எறிஞ்சிட்டு சாப்பிடுவாங்க. கருவேப்பிலையை சாப்பிடும்போது குளோரோஃபில் எங்கே வேணும் அப்படிங்கும்போது இவங்க தனியாக வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் உணவோடு அதை சேர்த்து சாப்பிட தூக்கி எறிகின்றோம். இது வேற போட்டு, இது யார் போட்டால் தனியாக தூக்கி போடும். அதான் நடக்குது. இப்போ தேன். தேன் சுவை ஒன்று, குணம் வேறு. மலை தேன், மடு தேன். மலையில் உள்ள தேன்கள் சுவை ஒன்றா இருந்தாலும் குணங்கள் வேறுபடுகிறது. அதில் வேப்ப மரத்தில் கட்டப்படும் தேனுக்கு அதீதமான சுவை உண்டு. சுவைக்கு மட்டும் இல்லை, அது மிகப்பெரிய மருந்து. இப்போ பேபி வாக்கரில் குழந்தை போடுறாங்க. ஒரு குழந்தையாகப்பட்டது தான் காலை பாதத்தை ஊனி நடவண்டியை பிடித்து கொண்டு ஸ்பைனல் கார்டை சரி செய்து தானே பேலன்ஸ் செய்து நடக்கின்றது. பேபி வாக்கரில் போட்ட குழந்தைங்க, ஆண் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா பொம்பளை மாதிரி தான் நடப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த வாக்கர் எந்த போக்கில் போகுதோ அது மாதிரி அந்த உடம்பு அந்த குழந்தை தள்ளும். அப்போ தன் நிலை, தன் பலம்